Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரீடர். இன்றைக்கி நம்ம லவ் ரிலேஷன்ஷிப் இதில் சேனல்டு மெசேஜ் கொடுக்க போகிறோம். இது எப்படின்னா, நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப் ரீஜைன் ஆகுமா, இல்லைனா நியூ பிகினிங்ஸ் இருக்கா, இது பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி ப்ரிடிக்ஷன் இருக்குது. இதில் 2 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2. சரிங்களா? ஸோ உங்களுக்கு எந்த பைல் ரெசனேட் ஆகுதோ அந்த பைல் சூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த பைல் நம்பர் 1க்கு இந்த ஸ்டோன் வச்சுருக்கேன், ஆரஞ்சு கலர் ஸ்டோன். இது ஹீலிங் ஸ்டோன், ஓகேவா? ரேக்கி ஹீலிங் ஸ்டோன். அண்டு இது ஃபெதர், உங்களுக்கே தெரியும், பீகாக்கோட ஃபெதர். இந்த நம்பர் வச்சு, இந்த கார்டு வச்சு நீங்கள் சூஸ் பண்ணாலும் சரி, ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்துக்கும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த பைல் சூஸ் பண்ணணுன்னு ரெசனேட் ஆகுதோ, பிடிச்சிருக்கோ, நீங்கள் அந்த பைல் சூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், ஓகேவா? சரி, பைல் நம்பர் 1 பார்க்கலாம். இப்போது இந்த பைல் நம்பர் 1 பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். உங்களோட எனர்ஜியை நம்ம ப்ரிடிக்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ நீங்கள் அதனால் வரும்போது ஒரு ஜஸ்ட் லைக் கொடுத்துட்டு வாங்க. ஏன்னா சேனலுக்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆகுறீங்க, உங்களோட எனர்ஜியை ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அதனால தான் அந்த ஈஸியான வே சொல்கிறேன் நான், ஓகேவா? ஏன்னா நிறைய பேருக்கு இந்த லாஜிக்காக சொன்னால் தான் புரியுது. உங்களோட அந்த தடைகள் இருக்குது இல்லைங்களா? ஒரு நல்ல விஷயம் கூட, சின்ன சின்ன விஷயங்கள், ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு கொடுக்குறாங்க யூனிவர்ஸ்னால், உங்ககிட்ட இருக்க அந்த உங்களுக்கே தெரியாது அந்த பிளாக்கேஜஸ் சில நேரங்களில் அந்த நல்ல விஷயத்தை கம்யூனிகேட் பண்ண விடாமல் அதை தடுத்துருது, ஓகேவா? அதனால் நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான பதிவு, நீங்கள் அதுக்காக ரொம்ப எதுவுமே கஷ்டப்பட தேவை. ஜஸ்ட்டு நீங்கள் சேனலுக்குள்ளே என்ட்ராகிறீங்க, உங்களோட அந்த கான்ட்ரிபியூஷன் இந்த சேனலுக்குள்ளே வந்துடுது. ஃபஸ்ட்டே லைக் கொடுத்துட்டு உள்ளே வந்தீங்கன்னா, ஓகேவா? ஸோ இந்த ஒரு அற்புதமான விஷயம் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாதுங்கிறதுனால நான் அதை சொல்கிறேன், ஓகேவா? ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு ரீடிங், உங்களுக்கான ஏதாவது ஒரு கைடன்ஸ் இதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கும். பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க, ஓகேவா? அந்த பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கோங்க. அவங்க கொடுக்குற கைடன்ஸை கேட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க, நல்லா வாங்க, ஓகேவா? சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக நீங்கள் நல்ல உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஸ்ட்ராங் பவுண்டிங் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு இறைவனோட பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு காத்துக்கிட்டுருக்கு, ஓகேவா? நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியா? ஓகே. பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ்? சாமுவேல் ஏஞ்சல் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறார் பார்க்கலாம், ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ், பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்க்குறோம். பைல் 1 சூஸ் பண்ணவங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நியூ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், ஓகேங்களா? நீங்கள் உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன். இப்போது நீங்கள் கரண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா, உங்கள் பர்சனோட நீங்கள் திரும்ப ரீஜாயின் பண்ணுறதுக்கு சான்சஸ் ஒரு சிலருக்கு இருக்குது. ஒரு சிலருக்கு உங்களுக்கு நியூ ப்ரப்போசல், நியூ பிகினிங்ஸ் இருக்குது, ஓகேவா? இந்த நியூ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஒரு நல்ல என்ன சொல்கிறது, ஒரு நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்க போகுது. அதாவது இந்த இயர் எண்டுக்குள்ளே உங்களுக்கு இந்த பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. இந்த இயர் எண்ட் இல்லைன்னா இந்த ரீடிங் பார்க்குறதுலேருந்து 1 இயர், அதாவது 2025 இந்த டைமுக்குள்ளே உங்களுக்கு ஒரு நல்ல நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆகிருக்கும், ஓகேவா? ஸோ நீங்கள் பார்க்குறது ஒரு மெயில் எனர்ஜி அப்படின்னா, உங்களுக்கான ஒரு ஃபீமேல் ரொம்ப நல்ல வெல் செட்டில்டாக இருப்பாங்க, நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய, ஒரு நல்லா டேக் கேர் பண்ணக்கூடிய பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. அவங்க மோஸ்ட் ஆஃப் என்னென்ன ராசியில் இருப்பாங்கன்னு சொல்கிறேன். மேஷம், சிம்மம், தனுஷ், அப்புறம் கன்னி, ரிஷபம், மகரம், இந்த 6 ராசியில் அவங்க இருக்கலாம். இப்போது இந்த ரீடிங் பார்க்குறவங்க மிதுனம், துலாம், கும்பம் இந்த ராசியில் இருப்பீங்க. உங்களுக்கு நிறைய பாஸ்டில் ஃபெயிலியர், உங்களோட ரிலேஷன்ஷிப்குள்ளே நிறைய அந்த ஏமாற்றங்கள். கண்டிப்பாக இந்த ரீடிங், இப்போ இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு நீங்கள் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் ஏமாற்றங்கள் இருக்குது. உங்களோட எனர்ஜியில் நீங்கள் ரொம்ப அந்த பர்சனை பற்றிய ஒரு தாட்டு, அவங்க கொடுத்த அந்த வலி, இதை பற்றியே நினச்சிட்ருக்கீங்க. இதையே மைண்டில் ஓட்டிகிட்டு இருப்பீங்க.
ஸோ இது என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்கு ஒரு பிளாக்கேஜஸை கொண்டு வருது. உங்களோட ஹார்ட் சக்ரா ரொம்ப வீக்காக இருக்குது. உங்களோட க்ரௌன் சக்ரா, தோடை சக்ரா, ஹார்ட் சக்ரா, இது த்ரோட் சக்ரா, இது எல்லாமே இதாச்சுன்னா உங்களுக்கு அந்த ஃப்யூச்சரில் வந்து அந்த ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜியில் வரக்கூடிய பர்சனை கூட அது வந்து அவங்கள நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க. இப்போ கரண்ட்டில் இருக்கிறவங்க உங்களுக்கு செட் ஆவாங்களா அப்படிங்கிறத பார்க்குறேன். கரண்ட்டில் இருக்கிறவங்களோட அந்த பொசிஷன் என்ன, ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு பேஷனேட்டான பர்சன். ரொம்ப நீங்கள் உங்களோட லைஃப்பில் வந்து ரொம்ப எப்படின்னா ஒரு பெரிய லெவலுக்கு ஸ்டார் மாதிரி இருக்கணும்னு சொல்லியெல்லாம் ஆம்பிஷன் இருக்குது உங்களுக்கு. கண்டிப்பாக அதுக்கான அந்த உங்களோட அந்த க்ரோத்திங் இருக்குது. ஓகேவா? ஸோ ஒரு சிலர் வந்து உங்கள் வீட்டில் பெட் அனிமல்ஸ்லாம் கூட வந்து நீங்கள் வச்சுருப்பீங்க. ஒரு சிலர் வந்து இண்டிவிஜுவலாக அதாவது இந்த பாஸ்ட் லைஃப் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குன்னு ஒரு பாதை, எனக்குன்னு ஒரு லைஃப், இனிமேல் வந்து கடவுள் என்ன வழி காமிக்கிறாரோ நான் வந்து அந்த வழியில் போகிறேன் அப்படி சொல்லி ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க. ஓகேவா? ஒரு சிலருக்கு உங்களுக்கு லைஃப் பார்ட்னர் இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபீமேல் எனர்ஜின்னா உங்களை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய, உங்களை நல்லா டேக் கேர் பண்ணக்கூடிய பர்சன் வராங்க. கண்டிப்பாக அவங்க வந்து அந்த சோல்மேட் ரிலேட்டடாக இருப்பாங்க. சோல்மேட் கனெக்ஷன் இல்லைனா வந்து உங்களுக்கான ஆரா மேட்சிங் அவங்களுக்கு இருக்கும். ஓகேவா? ஒரு சிலருக்கு வந்து தேர்ட் பார்ட்டி இஷ்யூ இருக்குங்க. இது வந்து நீங்கள் ஃபீமேல் பார்க்குறீங்களாலும் சரி, மெயில் பார்க்குறீங்களாலும் சரி, உங்கள் லைஃப்பில் ஒரு ஃபீமேல் வந்து ஒரு உங்களுக்கு வந்து அந்த உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. நீங்கள் உங்களுக்கு வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப் பாண்டிங் வந்து சரியில்லாமல் இருக்கிற மாதிரியும் ஃப்யூச்சரில் கூட அது வந்து அதோட பாதிப்புகள் மேபி வரலாம். ஒரு சிலர் இதனால தான் வந்து அந்த ஃபெயிலியர் பார்த்துருப்பீங்க. அந்த ஃபீமேல் எனர்ஜி வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து என்ன சொல்லுன்னா டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாக இருந்திருக்கும். ஒரு சிலருக்கு டெவில்னாலையும் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து தேர்ட் பார்ட்டி இஷ்யூனால் அவங்க வார்த்தையாலே உங்களை வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க செயல்களை விட வார்த்தைகள் உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கும். மோஸ்ட் ஆஃப் இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் ஒரு ஹை பொட்டென்ஷியல் அந்த மாதிரி ஒரு பர்சன், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆக்ஷன் ஹீரோ இல்லைனா ஒரு ஆக்ஷன் ஹீரோயின், அந்த மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை சாதிப்பீங்க. பட் இப்போ வந்து ஸ்ட்ரகிளாக இருக்கீங்க. இந்த ரீடிங் பார்க்குறதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களில் சில பேர் வந்து ஒரு புது முயற்சி, புது விஷயங்கள், நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம ஸ்டெபிலிட்டி பண்ணிக்கணும் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுப்பீங்க. அந்த முடிவில் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, ஆக்ஷன் எடுப்பீங்க. ஓகேவா? ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா டிசிஷன் மேக்கிங்லே அப்படியே இந்த எந்த பக்கம் போகிறது, எதை செய்யலாம், எந்த பக்கம் நம்மளுக்கு வந்து சரியாக இருக்கும், மறுபடியும் வந்து ரீஜாயின் பண்ணலாமா, இல்லைனா புது லைஃப் நம்ம மூவ் ஆன் பண்ணலாமா, அந்த மாதிரி ஒரு ஐடியாஸ் உங்களுக்கு வரும். கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற அந்த கரெக்டான முடிவு என்ன பண்ணணுன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் பாண்டிங் இந்த புது வருஷத்தில் உங்களுக்கு அமையறதுக்கு சான்சஸ் 100% சான்சஸ் இருக்குது. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகேவா? ஒரு சிலருக்கு உங்கள் பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் வந்து பிரேக் இருக்குது. அந்த பிரேக், அந்த வலி, அதெல்லாம் வந்து அதை தான் வந்து நினச்சிட்ருக்கீங்க. ஆனால் உங்கள் பர்சன் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் கூட உங்களுக்கு வந்து பண்ணியிருப்பாங்க. அதை பற்றி நினைக்க மாட்டேறீங்க. பட் அந்த பிரேக்கான விஷயங்கள் அதை அவங்க அந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் மைண்டில் இது பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் வந்து அவங்க உங்ககிட்ட ஒரு அன்பாக, பாசமாக, கைண்டாக இருந்தாங்கல்ல, அந்த மாதிரி மூமெண்ட், அந்த மாதிரி விஷயங்களை நிறைய அந்த விஷயங்களை விட்டுடுறீங்க. ஸோ இது ஒரு சிலருக்கு சொல்கிறேன். உங்கள் பர்சன் உங்ககிட்ட அதாவது அவர் எப்படின்னா ரொம்ப ஆனஸ்டான பர்சன் தான். உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன். பட் ஏதோ ஒரு கோபதாபத்தினால் வார்த்தைகள் வந்து விளையாடி இருக்கு உங்களோட இதில். ஏன்னா நிறைய அந்த இதுதான் பார்த்தேன் நான். வார்த்தைகளில் கவனம் வைக்கணும். ரொம்ப வார்த்தையை விட்டுடுறீங்க. அவங்கள ஹர்ட் பண்ணிட்டீங்க. இப்போ வருத்தப்பட்டுருக்கீங்க. பட் அவங்க வந்து ஒரு நல்ல பர்சன் உங்களுக்கு. ஓகேவா? நீங்கள் இவங்க ஒரு நம்பிக்கை இல்லாத அந்த ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் பர்சன் வந்து அவங்க வந்து கம்யூனிகேட் பண்ணால் கூட உங்களால் வந்து இவங்க நம்மக்கிட்ட உண்மையாக இருக்காங்களா,
இவங்க சும்மா நம்மளை வந்து ஏமாற்றிட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி அவங்க மேலே ஒரு நம்பிக்கை இல்லாமல் அவங்களையும் காயப்படுத்துகிற மாதிரி பேசுகிறீங்க. அதுதான் நான் ஃபஸ்ட்டு இந்த கார்ட்லேயே பார்த்துட்டேன். இதுக்கு பின்னாடி எவ்வளோ அழகாக வந்து ரெசனேட் ஆகுது தெரியுமா? உங்கள் பர்சன் உங்ககிட்ட அன்பு காமிக்கிறாங்க, பட் நீங்கள் அவங்கக்கிட்ட மேலே கோவப்படுறீங்க. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு புரிதல் இல்லாத இந்த பிரேக்குக்கு காரணம் ஒரு சிலருக்கு உங்களோட அந்த வார்த்தை கவனம் இல்லாமல் அவங்கக்கிட்ட அந்த அதாவது ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண தெரியாமல் வந்து விட்டீங்க. இப்போ வருத்தப்பட்டுட்ருக்கீங்க. ஆனால் அவங்க உங்களுக்கு நிறைய சான்சஸ், ஒரு 4-5 சான்சஸ் கொடுத்துருக்காங்க, கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து அவங்கள வந்து வேண்டாம்னு சொல்லி விலகிட்டீங்க. ஓகேவா? ஒரு சிலர் உங்களோட பர்சனை வந்து அவர் வந்து ரொம்ப மெச்சூரிட்டியான பர்சனாக இருப்பாங்க, ஒரு நல்ல போஸ்டிங்கில் கூட இருப்பாங்க. அவங்களோட ஏஜ் குரூப்லாம் பார்த்திங்கன்னா அபோவ் 35க்கு மேலே தெரியுது இது ஒரு சிலருக்கு. நீங்கள் வந்து உங்களுக்கு சரியான அந்த முடிவெடுக்க தெரியாமல், ஒரு நம்பிக்கை இல்லாமல் ஒரு மனநிலை உங்ககிட்ட இருக்குது. மூன் எனர்ஜி பவர் ரொம்ப டவுனாக இருக்குது. அதனால் நீங்கள் அவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணிடுறீங்க. அதுதான் இது வந்து உங்களோட இந்த இதை வந்து மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்குள்ளே வந்து மறுபடியும் அவங்க வந்து நீங்கள் ரீஜாயின் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா அடுத்த கார்டே வந்து உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சனாக அவங்க வந்து கண்டிப்பாக இருக்காங்க. உங்களுக்கு அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் தான் அவங்க. ஓகேவா? நீங்கள் தான், முடிவு உங்கள் கையில் தான். மோஸ்ட் ஆஃப் இந்த முடிவெடுக்கக்கூடிய பர்சனாக இப்போ ஒரு ஃபீமேல் எனர்ஜி இருக்கீங்க. நீங்கள் வந்து மிதுனம், துலாம், கும்பம் இந்த ராசியில் இருப்பீங்க. இல்லைனா கடகம், விருச்சிகம், மீன ராசியில் இருப்பீங்க. உங்கள் பர்சன் வந்து மேஷம், சிம்மம், தனுஷ் இதுலையும், ஒரு சிலர் வந்து கடகம், விருச்சிகம், மீனம் அந்த ராசிலையும் உங்களோட மெயில் எனர்ஜி இருப்பாங்க. ஓகேவா? ஸோ உங்களோட அந்த சில கோபதாபங்கள், உங்களுக்கு சரியான முடிவெடுக்க தெரியாமல் ஒரு சிலர் அவங்கள மிஸ் பண்ணுறீங்க. அது பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்கேஸ் அந்த சோல் வந்து உங்களுக்கான சோல் தானா, உங்களுக்கான ஆறாதானான்னு செக் பண்ணிக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். ஆமாம், நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் உங்ககிட்ட சில மிஸ்டேக்ஸ் இருந்தால் அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நீங்கள் வந்து யாரையுமே வந்து ஃபோர்ஸ் பண்ணி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா வந்து லவ் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்து ஃப்ரீடம். ஃப்ரெண்ட்லியாக இருங்க. ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் போது எவ்வளோ ஃப்ரீடமாக இருக்கீங்க. ஆனால் இதுவே வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற போது, ஒரு லவ் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற போது மோஸ்ட் ஆஃப் லேடிஸாக இருந்தாலும் சரி, ஜென்ஸாக இருந்தாலும் சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஃப்ரீடம் நீங்கள் கொடுக்கணும். அவங்கள வந்து ஃப்ரீயாக விடுங்க. நான் சொல்கிறத நீ கேட்கணும். ஃபஸ்ட்டு இனிஷியலாக என்ன தெரியுமா பண்ணுவீங்க? எல்லாத்துக்கும் மண்டையை ஆட்டுவீங்க. கரெக்டாக இல்லையா? பொண்ணு வந்து ஏதாவது ஒரு விஷயம் கேட்குறாங்கன்னா, இந்த லவ் டுடே படம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி எல்லாத்துக்கும் சரி சரி சரிண்ணா. அப்புறமா வந்து ஒரு சில சுச்சுவேஷனில் அந்த மாதிரி இருக்க முடியாது இல்லையா? உங்களோட அந்த இண்டிபெண்டன்ஸ் அந்த இது போகும் பொழுது நீங்கள் அந்த விஷயத்த சொல்லி தானே ஆகணும். அப்போ இது என்னால் முடியாதுன்னு நீங்கள் மறுக்கும் பொழுது அப்போ அவங்களுக்கு வந்து ஹர்ட் ஆகும். இவ்வளோ நாள் நம்ம பேச்சை கேட்டுட்டு இருந்தாங்க, இப்போ நம்மளை அப்போஸ் பண்ணுறாங்க, நம்மளை வந்து நம்ம சொல்கிறதே கேட்க மாட்டுறாங்க அப்படின்னு. அது மாதிரி எல்லாத்துக்கும் மண்டையாட்டிட்டு அப்படியே அண்டரில் போகவும் கூடாது. அதே மாதிரி அவங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, நம்ம வந்து எதுவாக இருந்தாலும் ஃப்ராங்காக பேசுங்க. ஒருத்தருக்கு இது செஞ்சால் தான் அவங்களுக்கு நம்மளை வந்து அவங்க நம்மக்கிட்ட இணக்கமாக இருப்பாங்க, அவங்கள நம்ம கைக்குள்ளே வச்சுக்க முடியும், அவங்க அப்போ தான் நம்ம பேச்சை கேட்பாங்க. அப்படிலாம் வந்து யாரையுமே லைஃப் லாங் அந்த மாதிரிலாம் வச்சுருக்க முடியாது. ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை உங்களோட அதாவது உங்களுக்கான அந்த சுதந்திரத்தில் கை வைக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணி தான் ஆகணும். உங்கள் விருப்பத்தை சொல்லி தான் ஆகணும். ஓகேவா? சில படங்கள் கூட வந்திருக்கு பாருங்கள், அந்த சந்தோஷ் சுப்ரமணியம் சொல்லிட்டு, அதில் சந்தோஷோட கேரக்டர் அவங்க அப்பாவோட கேரக்டரில் தான் இப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் நான், லவ்வர்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இப்படி தான் அந்த அப்பா கேரக்டர் மாதிரியே தான் ஒரு சிலர் வந்து இவங்களுக்கு இது தான் பிடிக்கும், அவங்களுக்கு அதுதான் பிடிக்கும் அப்படி சொல்லி அவங்களுக்கு பிடிச்சதையே அவங்களுக்கு திணிக்க, எல்லாத்துலேயுமே ஒரு ட்ரெஸ் கோட்லேருந்து, சாப்பிட்றதுலேருந்து, வேலையிலேருந்து, நீ இதை செய் நல்லாயிருக்கும், நீ இதை பண்ணாதான் நல்லாயிருக்கும், நீ இங்கே உட்காரு அப்போ தான் இங்கே கரெக்டாக இருக்கும், நீ இங்கே உட்காராது இங்கே, அப்படி உட்காருது எழுந்துக்கிறதுலேருந்து, ட்ரெஸ் கோட்லேருந்து, சாப்பிட்றதுலேருந்து எல்லாத்தையும் இவங்களே டிசைட் பண்ணால் ஒரு தரப்புலையே, அப்போ அந்த ஆப்போசிட் பர்சனுக்கு வந்து என்ன தான் இருக்குது லைஃப்பில், அது என்றைக்காவது ஒரு நாள் வெளிப்படும் தானே.
இதுக்கு மேலே எப்படி நான் சொல்கிறது? ஸோ ஒரு சிலர் அந்த மாதிரி அழுத்தம் பண்ணாதீங்க. ஒரு சிலர் வந்து உங்களோட அந்த ரிலேஷன்ஷிப் சரியான டைரக்ஷனாக, நீங்கள் சூஸ் பண்ண பர்சன் சரியானவங்களா, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலையா, டவுட் இருக்குதுன்னு மனசில் பட்டுச்சுன்னா, உங்களுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன்ல, டிவைன் பாத்தில் உங்களுக்கு எல்லாத்துக்குமே நீ தெரிஞ்சுக்கலான்னு. ஆர்ஆ ஸ்கேன் இருக்குது. நீங்கள் ஜாதகம் பார்க்குறீங்களோ, ஜாதகம் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? உங்கள் தலைவிதி அங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே ஜெராக்ஸ் பண்ணி சொல்கிறது. அதுக்கு ஜாதகம் பார்த்து என்னத்துக்கு? அதை அப்படியே போய் வாழ்ந்துட்டு போகலாமே. ஜாதகம் பார்த்து 10 பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுறவங்க கூட 3 மாதத்தில் நிற்க மாட்டேங்கிறாங்க. எத்தனை கேஸ் பார்க்குறோம் நாங்கள், எத்தனை கவுன்சிலிங் வருது எங்களுக்கு. அதனால தான் சொல்கிறேன் கைஸ், இன்றைக்கி நீங்கள் லவ்வர்ஸாக நீங்கள் வந்து இந்த லவ் லைஃப்பில் இருக்கீங்கன்னா, உங்களுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு அகைன் வந்து ப்ராப்ளம் வருது, இல்லைனா இப்போ தான் நீங்கள் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு ஆர்ஆ ஸ்கேன் எடுத்து பார்த்துருங்களேன். எவ்வளவோ எக்ஸ்பென்ஸ் பண்ணிட்டு போகிறீங்க. உங்கள் முக்கியமான ஒரு உங்கள் லைஃப் டைம் உங்களோட வரப்போகிற ஒரு லைஃப் பாண்டிங் கொடுக்கக்கூடிய பர்சனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஆர்ஆ மேட்சிங் இருந்தால் தான் அவங்க வந்து உங்களுக்கு லைஃப் லாங் வருவாங்க. அதே மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக சொல்லி தருவேன் நான். நீங்கள் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னு தெரியுமா? இன்றைக்கி ஜென்ரேஷனில் ஒரு வீட்டில் ஒரு குழந்தை இல்லை 2 குழந்தை, அவ்வளோதான். முன்ன இருந்த மாதிரி அந்த பெரிய ஃபேமிலியில் ஒரு 4-5 பேர் கூட அண்ணன் தம்பி அக்கா தங்கைகள் அந்த மாதிரிலாம் இப்போ கிடையாது. ஏன்னா அந்த விட்டு கொடுக்குற விஷயம், ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது, அதெல்லாம் இப்போ முக்கால்வாசி கிடையாது. இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எத்தனை பசங்கன்னு சொல்லுங்கள். 1 or 2 பீப்புளுக்கு மேலே இருக்க மாட்டீங்க. அந்த ஒரு சைல்டு 2 சைல்டாக இருக்கிறவங்க என்ன தெரியுமா பண்ணுறாங்க? பொத்தி அந்த குழந்தைங்களுக்கு பேரண்ட்ஸ், ஐயோ என் குழந்தையால் இதை செய்ய முடியாது, என் குழந்தையால் அதை செய்ய முடியாது, ரொம்ப டேக் கேர் பண்ணிடுறீங்க. அவங்க தனியாக ஃபீல்டுக்கு போகும்போது தான் அடி வாங்குறாங்க. அவங்க எதிர்பார்க்குறாங்க, ஒரு நோ வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களால தாங்க முடியல. ஏன்னா வீட்டில் ஃபுல்லாக எஸ் எல்லாத்துக்கும் எஸ் சொல்லி பழகிட்டாங்க. அப்படியே குழந்தைங்க கேட்ட உடனே எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குறது, எல்லாத்தையும் முடிச்சு கொடுக்குறது, இப்படி மோஸ்ட் ஆஃப் அவங்க பேர்டனெல்லாம் இந்த பேரண்ட்ஸ் எடுத்துக்குவாங்க. அப்படியே கொஞ்சம் நல்லா இதுவாக இருக்கிறவங்க, ரிச்சாக இருக்கிறவங்களும் அந்த குழந்தைங்களுக்கு ப்ராக்டிக்கல் லைஃப்பை சொல்லித்தர மாட்டேறீங்க. அதனால தான் அது என்ன தெரியுமா ஆகுது, இன்றைக்கி அவங்க இண்டிவிஜுவலாக முடிவெடுக்கும் பொழுது அந்த எல்லா ஸ்ட்ரகிளும் ஃபேஸ் பண்ணுறாங்க. அவங்க கூட ஒரு பார்ட்னர்ஷிப்பாக வரவங்களும் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஒரு நல்ல பர்சனையும் அவங்க இழந்துடுறாங்க. இதுதான் இன்றைக்கி ப்ராக்டிக்கலாக நடந்துகிட்ருக்கு. ஓகேவா? நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்குது, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் டவுட் இருக்குது, இல்லை சரி நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க, நம்மளோட மிஸ்டேக் என்னங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அடுத்தது வந்து கரெக்டாக நம்ம மூவ் ஆன் பண்ண முடியும். நம்ம மிஸ்டேக் உங்ககிட்ட இருக்க சில விஷயங்களை கரெக்ட் பண்ணிக்காமல் ஆப்போசிட் பர்சனையே நம்ம வந்து இது பண்ணக்கூடாது. சந்தோஷ் சுப்ரமணியத்தில் வந்து சந்தோஷ் அவங்க அப்பா எப்படி வந்து எல்லாத்துலேயும் இது பண்ணி வச்சுருப்பார், அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி காஸ்ட்லியாக என்ன தான் வாங்கி கொடுத்து அவரை உங்கள் கூடவே வச்சுக்கணும்னு நினச்சாலும் அது ஃபீமேலாக இருந்தாலும் சரி மேலாக இருந்தாலும் சரி இருக்க மாட்டாங்க. ஓகேவா? சரி, இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஒரு சிலருக்கு வந்து மூவ் ஆன் ஆகும். உங்கள் ஃபேமிலி ரிலேட்டடாக உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யார் மூலமாச்சும் உங்களுக்கு வந்து இந்த ப்ரப்போசல் வரலாம். இல்லைனா உங்களுக்கு அந்த ரீயூனியனுக்கான அந்த வாய்ப்புகள் வந்து பேச்சுவார்த்தை, இப்போ உங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து கம்யூனிகேஷன் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் மூலமா இல்லைனா ரிலேட்டிவ்ஸ் மூலமா நீங்கள் வந்து மூவ் ஆன் பண்ணுவீங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிலருக்கு வந்து உங்களோட அந்த ஃபீமேல் எனர்ஜி வந்து சில ராசியில் இருப்பாங்க. அவங்க ரொம்ப ஆக்டிவான பர்சனாக இருப்பாங்க. அவங்க வந்து அபவ் 30க்கு 35 அந்த ரேஞ்சு அவங்களோட ஏஜ் குரூப் இருக்கும். அவங்க வந்து தனுஷ், சிம்மம், மேஷம் இந்த 3 ராசியில் இருப்பாங்க கைஸ். ஓகேவா? ஸோ ஆனால் அவங்கக்கிட்ட ஒரு சின்ன ஒரு இது இருக்குது, அவங்க சட்டுன்னு கோவப்படுவாங்க. ஓகேவா? அவங்கக்கிட்ட அந்த ஒரு சின்ன விஷயம் இருக்குது. ஒரு நேரம் நல்லா பேசிகிட்டே இருப்பாங்க, ஒரு நேரம் ரொம்ப ஹார்ஷாக அது மட்டும் அதை நீங்கள் பார்த்துக்கணும். அவங்கக்கிட்ட இருக்க அந்த சின்னது அதை நீங்கள் வந்து ஓவர் கம் பண்ணணும். அதே மாதிரி மெயில் எனர்ஜியில் சில பேர் வந்து உங்களோட பர்சன் வந்து எப்படின்னா வேலைன்னு வந்தால் வெள்ளைக்காரன் அப்படின்வாங்களா, அது மாதிரி இருப்பாங்க. உங்களுக்கு நல்ல ஒரு லைஃப் பாண்டிங் கொடுக்கக்கூடிய ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில் இருப்பாங்க. ஓகேவா? அவங்களுக்கு கூட ஷார்ட் டெம்பர் இருக்குது, பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நியூ சைக்கிள் இருக்குது. ஒரு சிலருக்கு நியூ பிகினிங்ஸ் இருக்குது, ஒரு சிலருக்கு ரீயூனியன் இருக்குது.
உங்களோட அந்த ஃபேமிலி இந்த லவ் லைஃப் இந்த பாண்டிங் வந்து நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் கொண்டு போவீங்க கைஸ். கண்டிப்பாக உங்களுக்கான அந்த நியூ எனர்ஜி அதாவது யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸோட அந்த பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு வருது. உங்களை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் கண்டிப்பாக. ஏன்னா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த பாஸ்ட் லைஃப்பில் ஒரு சில பேர், இது வந்து ஃபீமேல் எனர்ஜிக்காக சொல்கிறேன், ரொம்ப வந்து ஹில்னஸில் இருக்கீங்க, மனச்சோர்வு இருக்குது உங்களுக்கு. உங்களை யாராவது விடுவிக்க மாட்டாங்களா இந்த கட்டுகள், இந்த அடிமைத்தனத்திலேருந்து நான் மேலே வரமாட்டேனா அப்படி சொல்லி நிறைய உங்களுக்குள்ளே ஏக்கம் இருக்குது. கண்டிப்பாக உங்களை இதிலேருந்து இந்த கட்டுகள்லேருந்து உங்களை விடுவிச்சு உங்களை இந்த கூட்டுக்குள்ளேருந்து ஒரு கிளியை பறக்க விடுற மாதிரி சுதந்திர பறவையாக நீங்கள் வந்து வரப்போகிறீங்க. ஓகேவா? நியூ பிகினிங்ஸ் இருக்குது உங்களுக்கு. மோஸ்ட் ஆஃப் இந்த ஃபீமேல் எனர்ஜியோட இது என்னென்னா, என்ன ராசியில் இருப்பீங்க அப்படின்னா, மேஷம், சிம்மம், தனுஷ், அப்புறம் வந்து மிதுனம், துலாம், கும்பம் அதில் இருப்பீங்க. ஒரு சிலர் வந்து கடகம், விருச்சிகம், மீனம் அந்த ராசிலையும் காமிக்குது. ஓகேவா? ஸோ அவ்வளோ ஓகே, அவ்வளோதான் கைஸ். நீங்கள் உங்களுக்கான பர்சன் வராங்க. நீங்கள் பாஸ்ட்டில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வருது. பாஸ்ட்டில் நிறைய ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க. ஸோ ஃபெயிலியர்லேருந்து ஒரு லெசன் கற்றுக்கோங்க. உங்கள்கிட்ட என்ன ஒரு இது, அதாவது உங்ககிட்ட சில மிஸ்டேக்ஸ் இருந்தால் அதையும் நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த நியூ ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு வந்து உங்களை தயார்படுத்திக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு சிலர் உங்களோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க, ஃபெயிலியரும் பார்த்துருக்கீங்க. ஸோ அந்த ஃபெயிலியர் வந்து அந்த லோயர் எனர்ஜி என்ன பண்ணோன்னா, ஃப்யூச்சரில் உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் கொடுக்கக்கூடிய அந்த பர்சனோட மைண்டே மாற்றி விட்ரும். அவங்க ஒரு நல்ல விஷயத்துக்கு ஏதாவது சொன்னாங்கன்னா நீங்கள் உடனே ஆப்போசிட்டாக பேசுவீங்க, ஆப்போசிட்டாக அந்த பழைய தாட்டில் இருப்பீங்க. அது என்ன பண்ணோன்னா, அந்த உங்களை சுற்றி இருக்கிறவங்கள நெகட்டிவ் பீப்புளாக மாற்றி விட்ரும். அது மெயினாக இந்த ரிலேஷன்ஷிப்பில். இந்த உண்மையை வந்து நான் போட்டு உடைக்கிறேன். இந்த ஒவ்வொரு பதிவிலும் எனக்கு இந்த மாதிரி ரீடிங் வந்தால் தான் சொல்வேன். மேலோட்டமாக வந்தாலாம் சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான மெசேஜ் வந்தால் மட்டும்தான் நான் சொல்வேன். இல்லைன்னா நான் இதை வந்து ஹைலைட் பண்ணி, ஏன்னா உங்களுக்கு இந்த தகவல், இந்த இன்டிமேஷனை கொடுக்கணுன்னு இன்ட்யூஷனில் வருது, அதனால் நான் சொல்கிறேன். ஏன்னா இது வந்து தெரியாமல் நீங்கள் அடுத்த லைஃப்க்கு மூவ் ஆன் பண்ணிங்கனாலும் அங்கேயும் ஒரு ஃபெயிலியர் உங்களுக்கு ரெடியாக இருக்கும். அப்போ நீங்கள் வந்து வாழ்க்கையே வெறுத்துருவீங்க. சரி, நம்ம வந்து யூனிவர்ஸை நம்பணும், ஏஞ்சல்ஸ் நம்பணும், நமக்கு ஏன் நம்மளை கைவிட்டாங்களா, நம்ம சரியான டைரக்ஷன் எடுக்கலையா அப்படின்னு சொல்லி உங்களையே நீங்கள் நொந்துக்கிறதுக்கு நாளைக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் டிவைன் பாத் மூலம் உங்களுக்கு ஒரு நல்ல புரிதலை கொடுத்துருக்காங்க. நீங்கள் கற்பூரம் மாதிரியான பிள்ளைங்களா இல்லைன்னா வந்து வாழை மட்டையான்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? வாழை மட்டையை ஒன்றுமே பண்ண முடியாது. அது மாதிரி 3 ஸ்டேஜ் சொல்லுவாங்க. ஓகேவா? கற்பூரம், அப்புறம் வந்து கறித்தூள், அந்த என்ன சொல்லுவாங்க, அது கறிக்கட்டை சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வாழை மட்டை. 3 ஸ்டேஜில் நீங்கள் எந்த ஸ்டேஜுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ புத்திசாலி பிள்ளைங்களாக இருந்தால் டப்புன்னு இதுக்கு என்ன ரெமெடி சொன்னேன், ரெமெடியும் சொல்லிட்டேன். ரெமெடி என்ன சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடி இந்த பதிவிலே சொல்லியிருக்கேன், ப்ரீவியஸ் பதிவிலையும் நான் சொல்லியிருக்கேன். வேணால் அதையும் பார்த்துக்கோங்க. சரி, உங்களுக்கு ஆரக்கல் அதாவது லவர்ஸ் ஆரக்கல் கார்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். பாருங்கள், இதுலேயே நியூ பிகினிங்ஸாம். A new adventure awaits. Embrace it and love. Live your dreams passionately. ஓகேவா? எம்பரேஸ் இட் அப்படின்னா அந்த விஷயங்களை அலோவ் பண்ணுங்கன்றாங்க. அதை வந்து உங்களுக்குள்ளே உங்களோட லைஃப்குள்ளே அலோவ் பண்ணுங்கள். நியூ பிகினிங்ஸ், நியூ அந்த அட்வென்ச்சரஸ்லாம் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு உங்களுக்காக. அதெல்லாம் அலோவ் பண்ணுங்கள். ஏன்னா உங்ககிட்ட இருக்க அந்த பிளாக்கேஜஸ் அது தடுக்குது. அதுதான் எவ்வளோ அழகாக சூசகமாக இந்த கார்டில் கொடுத்ததுக்கு உங்களுக்கு இவ்வளோ ப்ரீஃபான விளக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எவ்வளோ கார்ட்ஸ் மூலயமா. இதுக்கு மேலே இவ்வளோ விளக்கம். ஸோ நீங்கள் வந்து எந்த ஸ்டேஜில் இருக்கீங்கன்னு பாருங்கள் நீங்கள். ஓகே, கறித்தூளாக இருக்கீங்களா இல்லைன்னா வாழை மட்டையாக இருக்கீங்களா இல்லை கற்பூரமானு பார்த்துக்கோங்க. ஓகே, கண்டிப்பாக இந்த 2024 இந்த எண்டுக்குள்ளே இல்லைனா இந்த ரீடிங் பார்க்குறதுலேருந்து 1 இயர்க்குள்ளே 2025க்குள்ளே உங்களுக்கான இந்த நியூ பிகினிங்ஸ் இருக்குது. இதுக்கு உங்களை தயார்படுத்திக்கோங்க. அதுக்கு என்ன பிளாக்கேஜஸ் இருக்கோ அதை கிளியர் பண்ணுங்கள். ஓகேவா? உங்கள் மைண்டில் ப்ராப்ளமா, ஹீலிங் வேணுமா, உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு எல்லாம் இருக்குது. உங்களோட சக்ஸஸுக்கு என்ன செஞ்சு கொடுக்கணுமோ எல்லாமே நான் செஞ்சு தரேன். கிளாஸ் வேணுமா எடுத்துக்கோங்க.
உங்களுக்கு வந்து 21 டேஸ் கிளாஸ் ஒன்று இருக்குது, அந்த லைஃப் கோச்சிங் கிளாஸ் இருக்குது, அது எடுத்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் ஆரா சக்ரா வந்து பார் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும், எப்படி அந்த பவரை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி தருவேன். நிறைய இடத்துல வந்து ஆரா சக்கராவை பவர் பண்ணிக்கோங்க, பிளாக்கேஜ் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. சில விஷயங்களெல்லாம் நீங்கள் குரு இல்லாமல் நீங்கள் கற்றுக்கிற விஷயங்கள், அது வந்து எப்படி அதை யூஸ் பண்ணணும் தெரியாது. அதோட பயனை வந்து நீங்கள் முழுவதுமாக அடைய முடியாது. அது தேவையில்லாத விஷயங்களில் உங்களுக்கு இன்னும் நெகட்டிவ் எனர்ஜி, ஏன்னா அதில் ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு நெகட்டிவாக அது அந்த விஷயங்கள்லேருந்து நீங்கள் எப்படி உங்களை பாதுகாத்துக்கணுமா, அந்த ப்ளஸ்ஸான விஷயத்தை மட்டும் எப்படி எடுக்கணும், அந்த நெகட்டிவிட்டிலேருந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும், இதை சொல்லி கொடுக்குறாங்களா? அந்த ஆரா சக்ரா பிளாக்கேஜ் பற்றி பேசுகிறவங்களும் சக்ரா ஹீலிங் பண்ணிங்கன்னு சொல்கிறவங்களும் அவங்க டைரெக்டாக உங்ககிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணால் அட்டன் பண்ணி பேசுகிறாங்களா? இல்லை அது எப்படி யூஸ் பண்ணணும், ப்ரொடெக்ட் பண்ணணும், அதோட ப்ளஸ்ஸை எப்படி யூஸ் பண்ணணும், மைனஸை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி அதிலேருந்து பாதுகாத்துக்கணும்னு சொல்லித்தராங்களா? அதை சொல்லித்தராதவங்களுக்கு இந்த மாதிரி போடுறதுக்கு இதே கிடையாது. ஓகேவா? அந்த மாதிரி போட்டாங்கன்னா அவங்க சேனல் ஓட்டுறதுக்காக போடுறாங்க. பட் அதை பார்த்து நீங்கள் ஏமாறாதீங்க. ஏமாந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் எங்கேயாவது போய் ஸ்ட்ரக் ஆகி நிற்பீங்க, அந்த இடத்துலேருந்து வெளியவே வர முடியாது. ஆனால் கண்ணை கட்டி காட்டில் விட்டா மாதிரி இருப்பீங்க. எப்படி நான் சொன்னேன், ஒரு ஸ்கூல் ஒரு கிளாஸ் ரூமில் டீச்சர் இல்லாமல் ஸ்டூடெண்ட் போய் உட்காந்து படிக்கிறான், எக்ஸாம் எழுதுறான்னா எப்படி எழுதுவாங்க? அப்படி தான் உங்கள் கதை. இதை நான் வந்து ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன். இதுக்கு மேலே எனக்கு சொல்கிறதுக்கு தெரியல. ஸோ ப்ராப்பரான குரு இல்லாமல் அந்த ஹீலிங் ப்ராசஸ் எடுத்துக்காதீங்க, சிக்கிக்குவீங்க. ஹை பவர் வந்ததுன்னா அதை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணுறதை பற்றியும் உங்களுக்கு வந்து ஃபர்தராக ஒரு 3லேருந்து 6 மாதம் உங்களுக்கு ஃபாலோஅப்ஸ் கொடுத்தாங்கன்னா மட்டும் நீங்கள் அவங்க சொல்கிற விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைன்னா தயவு செஞ்சு போய் மாட்டிக்காதீங்க. உங்களுக்கு என்ன ஒரு புரிதல் வேணும்னாலும் உங்களுக்கு எல்லாமே நான் பக்குவமாக எல்லாமே இருக்குங்க. ஓகேவா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த டாபிக் எடுத்தேன்னா எனக்கு சேனல்டு மெசேஜ் இதுதான் வந்தது. இதுதான் இன்ட்யூஷனில் சரிங்க. எனக்கு வந்து யூனிவர்ஸ் என்ன என்னோடய இதில் கொடுக்குறாங்களோ நான் அதை தான் பண்ணுவேன். இன்றைக்கி இதை தான் போடணும்னு வந்தது, அதனால் நான் பண்ணிட்டேன். ஓகேவா? சரி. ஆனால் இதே மாதிரி இந்த ஒரு சிலர் உங்களோட பர்சன் நல்ல ஒரு சப்போர்ட்டிவான பர்சனாக இருக்காங்க. உங்களோட அந்த என்ன சொல்கிறதுன்னா, உங்களோட மூன் எனர்ஜி, உங்களோட பாஸ்ட்டில் நீங்கள் மேபி அந்த மாதிரி ஃபெயிலியர் பார்த்துருக்கலாம். இல்லைனா உங்களுக்கே தெரியாது சில விஷயங்களில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆக்டிடியூடில் இருக்கீங்க. குணநலன்கள், உங்களோட அந்த மைண்ட் செட் வந்து இந்த மாதிரி இருக்கிறது வந்து அது உங்களுக்கும் உங்களோட வளர்ச்சிக்கும் சரி கிடையாது. உங்களை வந்து இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே இருக்கிறவங்களுக்கும் அது வந்து பாதகத்தை கொடுக்குதுங்கிறது, அதோட பாதிப்புகள் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியல கைஸ். உங்களை சொல்லி தப்பு கிடையாது. ஓகேவா? ஒரு சிலருக்கு வந்து அந்த மேட்சிங் கூட இல்லாமல் இருக்கலாம். உங்களோட அந்த கர்மா அதுக்கு தான் சொல்கிறேன். இந்த ஆரா ஸ்கேன் பண்ணும்பொழுது ஆரா ஸ்கேன் எடுத்துக்கோங்கன்னு ஏன் சொல்கிறேன்னா, அதில் என்னென்ன விஷயம் உங்களுக்கு கண்டுபிடிச்சி அவங்களுக்கு வந்து தெரிய வரும் அந்த ரிசல்ட் அப்படின்னா, அவங்க உங்களுக்கு கார்மிக் சோல், கார்மிக்னால் உங்களோட பழைய கர்மாலேருந்து அதோட மீதியை வந்து இங்கே எடுக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா அவங்க வந்து உங்களோட சோல்மேட்டாக தெரிஞ்சுக்கலாம், ட்வின் ஃப்ளேமாக தெரிஞ்சுக்கலாம், இல்லைனா அவங்களுக்கு வந்து ஆரா மேட்சிங் இருக்கா தெரிஞ்சுக்கலாம். ஆரா மேட்ச் இருந்தாலே உங்களுக்கு வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் உங்ககிட்ட சில மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் அதை நான் வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறதுலேயே நான் வந்து கண்டுபிடிச்சிடுவேன். உங்ககிட்ட ஏதாவது கரெக்ஷன் இருந்தாலும் உங்களுக்கு நான் அதை கைட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி கரெக்டான ஒரு புரிதலோட உங்களுக்கு பக்குவமாக உங்களை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து கைடன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு லைஃப் கோச் எங்கேயாவது இருந்தாங்கன்னா போய் ஜாயின் பண்ணி கற்றுக்கோங்க. அப்படி யாரும் தெரியலனா, நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா நம்ம டிவைன் பாட்ச் நம்பர், இந்த சேனல் நம்பருக்கு வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஓகேவா? இந்த 2025 உங்களுக்கு ஒரு புதிய விடியல் காத்துட்ருக்கு. நியூ பிகினிங்ஸ் இருக்குது. ஓகேவா? இந்த எண்டிங், அதாவது இந்த வருஷத்தோட எண்டிங் இல்லைனா வந்து இந்த ரீடிங் பார்க்குறதுலேருந்து 1 இயர், அப்போனா 2025 தானே. அதுக்குள்ளே உங்களுக்கான ஒரு நல்ல லைஃப் அமையட்டும். கடவுளை வந்து நான் வந்து நம்மளோட சாமுவேல் ஏஞ்சல் யூனிவர்ஸை நான் வந்து வேண்டிக்கிறேன். ஓகேவா? உங்களுக்கான ஒரு கரெக்டான புரிதல் கைடன்ஸை நம்ம டிவைன் பாத் சேனல் உங்களுக்கு எப்போவுமே கொடுக்க ரெடி. உங்களுக்கு எந்த ஒரு கிளாஸ் கொடுத்தாலும் உங்களை நான் டைரெக்டாக ஃபாலோ பண்ணிக்குவேன். உங்களுக்கு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் சரியான கைடன்ஸ் கொடுப்பேன். உங்கள் பவரை நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும், நீங்கள் எப்படியெல்லாம் லேக் ஆகி கஷ்டப்படுறீங்க எல்லாத்தையும் எனக்கு இந்த மாதிரி ஒரு ரீடிங் வரும்போது அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைனும் பண்ணிடுறேன். ஓகேவா? சரி. காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.